எங்க வீட்ல வாங்கி வச்சிருந்த உருளைக்கிழங்க எனக்கு சமைக்கிறதுக்காக எடுத்தேன். அதை பார்க்கறதுக்கு அச்சு அசல் அப்படியே ஹார்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க. அடுத்ததா மாடி தோட்டத்துக்கு போயிட்டு சீசனே முடிஞ்சு போனாலும் அப்பப்போ பெய்யுற மழையில துளிர் விட்டு காய்ச்சி பழுத்து இருக்க மிளகா பழங்கள்லாம் பாருங்க. இந்த பழங்கள்ல ஏனோ நுனியில மட்டும் சிவப்பாவே ஆக மாட்டுது. சத்து குறைபாடா என்னன்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த க்ரோ பேக்ல இருக்க மண்ணை கொட்டிட்டு புது மண்களை நிரப்புறதுக்காக கூண்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் பச்சை பசேல்னு எவ்வளோ பருப்பு கீரைங்க, அப்புறம் குப்பைக்கீரை, மயில் மாணிக்கெல்லாம் முளைஞ்சிருக்கு பாருங்க. நம்ம வீட்டிலே வளர்ந்த கீரை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தெரிஞ்சவங்களுக்கும் எப்போது ஒரு முறை தான் கொடுக்கலாம். தேவைக்கு மீறி அதிகமாக வளர்ந்தா என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பாக்ஸில் நாட்டு கொத்தமல்லி விதையை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விதைக்க போட்டிருந்தேன். இப்போ இதில் கொத்தமல்லி கீரைங்களோட அதிகமாக மற்ற கீரைக்கு தான் வளர்ந்துருக்கு. இதுலேயே ஒரு பப்பாளி செடியும் வளர்ந்துருக்கு. இந்த செடி கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறமா மாற்றி நட்டுக்கலான்னு விட்டு வச்சிருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் மாடி தோட்டத்துக்கு வந்தப்ப இந்த கருவேப்பிலை செடியில நிறைய பழம்லாம் பறிச்சுட்டு விதை போடுறத பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இன்னைக்கும் பாருங்க இதுல எவ்வளவு கருவேப்பிலை பழம் பழுத்திருக்கு. இப்போ ஒரு அவசர வேலையா நான் வெளியே கிளம்புறதால குரங்கு வந்தா சாப்பிடாம இருந்தா ஈவினிங்கா வந்து இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு உள்ள இருக்க விதையும் முளைக்க போடலான்னு இருக்கேன். இயற்கையை நேசிப்போம்.